வணக்கம். முத்து முனியம்மை இணையதள ஆன்மீக சொந்தங்களுக்கு ஜோதிட ரத்னா முத்து சந்தனவேல் இனிமை நிறைந்த வியாழக்கிழமை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக. தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். நமது சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, கந்திஷ்டி, பொச்சரிப்பு, ஒரே பிரச்சனை இந்த மாதிரி வீட்டில் இருக்குது. நானும் பல கோவில்கள் தலங்கள் எல்லாமே போயிட்டு தான் வரேன். ஆனால் ஒன்றுமே பிரயோஜனமாக மாட்டுக்கு ஐயா, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலிங்களே ஐயா அப்படின்னு என்னுடைய உறவினர்களும் என்னுடைய சொந்த பந்தங்களும் என்னுடைய நட்பு வட்டாரங்களும் அடிக்கடி இந்த ஒரு தகவலைத்தான் என்னிடம் கொண்டு வந்து தருகிறார்கள். சரி, அதற்கு ஒரு சின்ன தீர்வு. ஐயா, பண காசு கஷ்டம், இந்த கஷ்டங்களையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் அஷ்டமி திதியில், தேய்பிறை அன்று அஷ்டமி திதியில் கால பைரவருக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி அதிலே சிறிது சந்தனாதி தைலத்தை கலந்து பஞ்சு திரியிட்டு தீபமேற்றி அவரை வழிபட்டால் கடன் தொல்லைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் இந்த கந்திஷ்டி, ஓங்களிப்பு, பொச்சரிப்பு இதை நீக்க வேண்டுமென்றால் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள் முன்னாடி போய் நில்லுங்கள். அங்கே கையளவு கல்லுப்பு, சிகப்பு மிளகாவத்தல் 4, மிளகு 4, கடுகு 4, இப்படி ஒரு 5 வகையான பொருள்களை, அதாவது காய்ந்த மிளகாய், கல் உப்பு, மிளகு, கடுகு, கிராம்பு, இந்த 5 உருப்படிகளையும் கையிலே எடுத்துக்கொண்டு அந்த எல்லை தெய்வத்துக்கு முன்னாடி வலதுபுறமாக ஒரு 12 சுத்துகள் சுத்த வேண்டும். தன் உடலை தாமே ஒரு 12 சுத்துகள் சுத்த வேண்டும். அப்படி சுற்றி அங்கே இருக்கக்கூடிய அக்கினி சட்டியில் போட்டு எரித்து விடுங்கள். இது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 6 to 7 சனி ஓரை நேரத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்படி செய்தால் வீட்டில் நல்லதும் நன்மைகளும் தேடி வந்து சேரும். இது அனுபவபூர்வமான உண்மை. இதிலே யாருக்கும் எந்தவித ஒரு சந்தேகமும் எதுவும் வேண்டாம். ஏன்னா அனுபவித்து அதில் வரக்கூடிய அனுபவங்களைத்தான் உங்களிடம் பகிர்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அதனால் கடன் தொல்லை தீர வேண்டுமென்றால் தேய்பிறை அன்று அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபடுவது உத்தமம். அதேபோல் கந்திஷ்டி, ஓங்களிப்பு, பொச்சரிப்பு இவைகளுக்கு 5 பொருள்களையும் எல்லை தெய்வத்துக்கு முன்னாடி நமது தலையை நன்றாக சுற்றி அங்கே இருக்கக்கூடிய அக்கினியில் எரித்து விட்டு வர வேண்டும். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 6 to 7 மணிக்குள் செய்ய வேண்டும். செய்தால் நமக்கு நன்மை வந்து சேரும், நல்லதே நடக்கும். உங்களுக்கு மேலும் ஏதாவது விவரங்கள் தெரிய வேண்டும், சந்தேகங்கள் அறிய வேண்டும் என்றால் செஞ்சியிலே தாலுகா ஆபீஸ் எதிரிலே நமது குறிமேடை அமைந்துள்ளது. வாருங்கள், சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். ஜாதகம் சம்பந்தமான எல்லா நன்மைகளும் இங்கு அடையலாம். பில்லி, சூனியம்,
பேய் பிசாசு ஏவல் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு உடனடி தீர்வு கிடைக்கும் என்று உங்களிடம் வழிமுறையாக சொல்லி உங்கள் எல்லோரும் குலதெய்வத்தின் ஆசிப்படி நல்லா இருக்க வேண்டும் என்று வணங்கி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.